காரனாய் மாற்றும். என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும். பார்க்கிறான், முதுகெல்லாம் புண்ணு வந்திருக்கிறது, பெட்சோர் வந்திருக்கிறது. அவள் என் புண்ணை மாற்றும் என்று ஜெபிக்கவில்லை, அவள் என் வேதனையை மாற்றும் என்று ஜெபிக்கவில்லை. மாறாக அவள் சொல்லுகிறாள், என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும், என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும். அவள் தேவனோடு கூட இணைந்தவளாய் இருக்கிறாள். அவன் தன்னுடைய தாயை சுத்தம் பண்ணுவதற்காக, அவன் தன் தாயை ஒரு போர்வையிலிருந்து இன்னொரு போர்வைக்கு மாற்றுவதற்காக அவன் முயற்சி செய்து அவளை ஒரு போர்வையை பக்கத்தில் விரித்து அவளை அப்படியே தள்ளி இந்த பக்கம் கொண்டு வரும்போது உடலில் இருந்து சலமாக கொட்டுகிறது. பயங்கரங்கள் அந்த உடம்பில் இருக்கிறது. இத்தனை வலியின் மத்தியிலும் அவள் மேலே பார்க்கிறாள், ஆண்டவரே என் பிள்ளை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும், என் பிள்ளை ஒரு பாஸ்டராக மாற வேண்டும். அவன் கேட்கிறான், உனக்கு பைத்தியம் ஏதும் பிடித்து விட்டதா, உனக்கு பைத்தியமா என்று கேட்கிறான். ஆனால் திடீரென்று பார்க்கும்போது, ஓ நான் ஆண்டவரை பார்க்கிறேன், ஓ என் இயேசுவினுடைய முகத்தை நான் பார்க்கிறேன், ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்கிறேன். அவள் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அவளுடைய முகம் பிரகாசமாயிருக்கிறது. என் ஆண்டவரை பார்க்கிறேன், பரலோகத்தை பார்க்கிறேன், ஐயோ தேவ தூதர்களை பார்க்கிறேன், தேவனுடைய முக பிரகாசத்தை பார்க்கிறேன். ஆண்டவரே என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும், ஆண்டவரே என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும் என்று ஜெபித்து அப்படியே ஜீவனை விட்டாள். அம்மாவை போய் அடக்கம் பண்ணுகிறாள். ஆனால் இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, என் மகனை ஊழியக்காரனாய் மாற்றும், என் மகனை ஊழியக்காரனாய் மாற்றும். திருட போகிறான். அந்த வீட்டு வாசலில் போனவுடன் அம்மாவுடைய சத்தம் கேட்கிறது, என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்ற. பழைய பாவத்துக்கு ஓடுகிறான். ஆனால் காதுகளில் ஒரு சத்தம் கேட்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். தன்னுடைய லட்சக்கணக்கான பணத்தை எடுத்துக்கொண்டு இந்தியாவிற்கு வந்தார். கருணாமூர்த்தி என்கிற படத்தை எடுத்தார். அந்த படத்தின் மூலமாக, அந்த படத்தில் இயேசுவாக நடித்த ஒரு மனிதன் தான். அவனை கர்த்தர் சந்தித்தார். அந்த படத்தை பார்த்த ஏவிஎம் ராஜனை கர்த்தர் சந்தித்தார். எத்தனையோ பேரை அவர் எடுத்த அந்த திரைப்படத்தின் ஊடாக கர்த்தர் சந்தித்தார். தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். திடீரென்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடுமையத்தில் கேன்சர் வியாதி வந்துவிட்டது. அவர் சொன்னாராம், ஜெபிக்கிற அம்மாவினுடைய மகன் எப்படி இருப்பார், கேன்சரிலிருந்து என்னை சுகமாக்கும் என்று ஜெபிக்காமல், இன்னும் இந்திய தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் உம்மை அறியாமல் இருக்கிறார்களே, என்னை சீக்கிரமாய் உம்மோடு சேர்த்து கொள்கிறீரா என்று கேட்டபோது கேன்சர் வியாதி இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் கைகளை கழுவி சுத்திகரியுங்கள். இருமனமாய் உலகமும் தேவனும் வேண்டும் என்று நிற்காது.